ஆண்டாளுடைய 30 திருப்பாவை ஏன் வந்தது என்பதற்கான இந்த ஒரு பாசுரம் தான் நான் சொன்ன இந்த பாசுரம். ஏனெனில் வராக அவதாரத்திலே பூமி பிராட்டியிடம் நாராயணன் பேசிய விஷயங்களை 30 பாசுரங்களாக கொண்டு வந்திருக்கின்றான். அதை என்னுடைய ஆச்சாரியனிலிருந்து நான் படித்தது, என்னுடைய தாத்தாவிடம் இருந்து நான் கேட்ட கதை, இவற்றை எல்லாம் வைத்துக்கொண்டு இன்னைக்கு இருக்கின்ற சூழலுக்கு இது எப்படி வரும்னு எனக்கு புரிந்த வரையில் எழுதியிருக்கின்றேன். இதுல நிறைய பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இடங்கள்ல இருந்து மேற்கோள் வந்திருக்கின்றது என்று சொன்னார்கள். ஏனென்றால் அது படித்தது எல்லாம் எதை பார்த்தாலும் இன்னைக்கு ஆழிமழை கண்ணா பாசுரத்தை பற்றி மகேஷும் பேசினார், சக்தி கண்ணனும் பேசினார். இந்த ஆழிமழை கண்ணா பாசுரத்தை நான் பார்க்கும்போது சிங்கப்பூர்ல பெய்யுற மழை தான் போகும். சிங்கப்பூர்ல மழை எப்படி பெய்யும்? விடாம பெய்யும் இல்லையா? அந்த ரொம்ப அழகா பேசுவேன். ஒன்று நீ கைகர வேண்டும். என்னன்னா கொஞ்சம் மேகம் கருத்துருச்சுன்னா அதை மிச்சமே இருக்கக்கூடாதான், கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் ஒன்று நீ கைகர வேண்டும். அப்படி சிங்கப்பூர்ல அப்படியே பெய்யும். சார்ந்த உரைத்த சரமழை போனா சோடு பெய்யும், வாழ விளைநில் பெய்தினார். இந்த ஊர்ல பெய்கிற மழையினால யாருக்கும் எந்த பாதிப்புமே வராது. அப்ப சிங்கப்பூருக்கு இயற்கைக்குமே திருப்பாவையில ஒரு தொடர்பு இருக்கின்றது. இதையெல்லாம் யோசிச்சுதான் வெவ்வேறு இடங்களிலே இந்தோனேஷியா போகும்போது ஒரு செய்தி இப்படி வந்ததுதான் இந்த திருப்பாவை பாசுரம் விளக்கம். இதை இந்த மேடை ஏற்றுவதற்கு சாத்தியமாக்கிய அத்துணை பேருக்கும் அடியனுடைய நன்றி கலந்த வணக்கத்தினை சொல்லி நான் விடைபெறுகின்றேன். ஏன்னா ஐயாவோட உரை இருக்கு, ரொம்ப ஆவலா நிறைய விஷயங்களோட வந்திருக்காரு. அவருக்கு வழிவிட்டு நான் இப்பொழுது அமர்கின்றேன். நன்றி.